Hello friends, welcome to our channel. நாளொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? என்னடா முருங்கைக்கீரை பிக்சர் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்டே முருங்கைக்கீரை தாங்க. இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதாவது பருப்பு உருண்டையில் வந்து முருங்கைக்கீரையை சேர்த்து ஒரு குழம்பு வெரைட்டி தாங்க செய்ய போகிறோம். ஓகேங்க, குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். துவரம் பருப்பு 1 கப்புங்க, கடலைப்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு. அதாவது 3 ஈக்குவல் ரேஷியோவில் தான் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் ஊறட்டுங்க. அதாவது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 3 எடுத்திருக்கோம். இப்போ காரத்துக்காக 4 வரமிளகா இந்த ஊற வச்ச பருப்போடையே நான் போட்டுக்கிறேங்க. ஓகேங்க, ஊற வச்சதை மூடி நான் தனியாக வச்சிட்றேங்க. இப்போ மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சிடலாங்க. இப்போ தேவையான அளவு முருங்கைக்கீரையை ஆஞ்சி வச்சிடலாம். இப்போ பருப்பை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஊற வச்சிருக்கிற பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். தண்ணியை வடிய விட்டுட்டு பருப்பை மட்டும் சேர்த்திக்கலாங்க. நான் வரமிளகா ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுக்கிட்டேன். இப்போ முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம வந்து இந்த பருப்போடையே சேர்த்தி அரைச்சிக்கலாங்க. முருங்கைக்கீரையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இலையாக இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ முருங்கைக்கீரையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் வந்திருக்குங்க. ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். இப்போ அரைச்சதோடு நான் வந்து சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை வந்து சேர்த்திக்க போகிறேன். நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ இந்த அரைச்ச விழுதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் உப்பு எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இட்லி தட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எண்ணெயை விட்டு தடவி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அரைச்சி விழுத உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேங்க. தண்ணி சூடானதும் இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேகட்டுங்க. மூடி வச்சிடலாம். பருப்பு உருண்டை வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாங்க. அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சது முதல்ல கடுகு சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கிறேன். கீரை வந்து இந்த பருப்போடு சேர்த்து நம்ம உருண்டை பண்ணுறதுனால கீரையோட டேஸ்ட்டு சுத்தமாக தெரியாதுங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேங்க. அதை வந்து இதில் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் ஆப்பிள் தக்காளி 3 மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ ஒரு மசாலா பொருளாக சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இப்போ காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. சாம்பார் தூள் வந்து 2 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துங்க. முதல்ல ஊற வச்சுருந்தேன். 1 கப் அளவுக்கு கெட்டியாக எடுத்துருக்காங்க, கரைச்சி எடுத்தது புளி கரைசலை. அதை வந்து இந்த பேஸ்டோடு சேர்த்திக்கலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பருப்பு அரைச்ச மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டுங்க. அதையும் அலசி ஊற்றிக்கலாம். தக்காளி அரைச்ச ஜார்லேயும் விட்டு ஊற்றிக்கலாங்க. இது போக நான் மறுபடியுமே தண்ணி சேர்த்திக்கிறேங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்திக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. ஒரு 10 நிமிஷமே கொதிச்சிருக்கும். இப்போ வந்து நான் பருப்பு உருண்டைகள் வந்து இட்லி தட்டிலேருந்து எடுத்துட்டேங்க, வெந்துருச்சு. அந்த பருப்பு உருண்டைகளை பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்றா வந்து குழம்புல நான் சேர்த்திக்கிறேன். பருப்பு உருண்டை பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் வேக வச்சு நம்ம சேர்த்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு உடையாதுங்க, அழகாக உருண்டையாக வரும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை வந்து குழம்புல சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துனப்புறம் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க வேண்டாங்க. குழம்பு கொதி வந்துருச்சுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ
மேலே வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கிக்கலாங்க. முருங்கைக்கீரை பருப்புருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. என்னடா மறுபடியும் பருப்புருண்டை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நான் இன்னைக்கு பொரியல் செய்யலாம். இதுலேயே இன்னொரு டிஷ் செய்ய போகிறேங்க. இந்த பருப்புருண்டையை பொரிக்க போகிறேங்க. அதுக்கு நான் ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதுலேயே நான் அந்த பருப்புருண்டையிலேயே பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி ஃப்ரை பண்ணிக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 உருண்டை கிடச்சிது. நான் வந்து ஒரு 10 உருண்டை வந்து குழம்புல சேர்த்திக்கிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைங்க. இது நான் ஃப்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுலேயே நான் பாதி எடுத்து சின்ன சின்னதாக பிடிச்சு நான் பொரிச்சு எடுத்திருக்கேன். பொரிச்சு எடுக்கும்போது இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா செவந்துருச்சுங்க, எடுத்துடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டு சுத்தமாக தெரியாதுங்க. இந்த கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாத சேர்த்திருக்கோங்க. இப்போ பரிமாறத்துக்காக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேங்க. புரோட்டீனும் அயனும் கலந்த ஒரு சத்தான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க இந்த குழம்பு. இப்போ நம்ம பொரிச்ச பருப்புருண்டையும் நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா முதலே செய்யணும்னு ஐடியா இல்லைங்க, திடீர்னு தான் பண்ணணும். இந்த குழம்பு சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டாக இருக்குங்க. நான் லஞ்சுக்காக செஞ்சேன். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.